ஹலோ திஸ் இஸ் பிரியம். வெல்கம் பேக் டு மை சேனல். அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னது? உண்மையில இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா? இந்த வீடியோக்கு அப்புறமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லுங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற விஷயம் என்னது அண்ட் எப்படி ஓவர் கம் பண்றது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் கவர்மெண்ட், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ண அந்த வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னது? அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா ஒரு எக்கனாமில ஒரு இந்தியாவில் ஜாபே இல்லை, எந்த வேலை செய்யறதுக்குமே ஜாபு கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அது அன்எம்ப்ளாய்மெண்ட். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க படிச்சிருப்பீங்க எம்ஏ அண்ட் எம்பிஏ பிஎஸ் அந்த மாதிரி நீங்க படிச்சிருப்பீங்க. பட் கடைசியில வந்து ஒரு ஜாபு கிடைக்கிறது வந்து ஒரு கிளர்க்கு வேலைக்கோ ஒரு நார்மலா விஷயத்துக்கு ஜாபு கிடைக்குது. ஒரு ரொம்ப அடிமட்ட ஜாபு 8ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷனோட ஜாபு கிடைக்குது. இது பேர் தான் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். இது கரண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்தியால அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்கே தவிர்த்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிடையவே கிடையாது. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா எதுவுமே இந்த எக்கனாமிக்ல ஜாபே இருக்காது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா ஏதோ ஒரு ஜாப் இருக்கு, பட் ஆனா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கல, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல, அது பேர் தான் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். உங்களுக்கு கிடைச்ச ஜாப் வந்து குவாலிஃபிகேஷன் கம்மியா இருக்கும், உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லாம இருக்கும், அந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். சரி, ஓகே, ஃபைன். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டை எப்படி ஓவர் கம் பண்றது அண்ட் எப்படி டேக்கிள் பண்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டை யூட்டிலைஸ் பண்ற கார்பரேட்ஸை பார்ப்போமே. ஃபர்ஸ்ட், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்ல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒரு நார்மலான ஒரு ஸ்ட்ரக்சரான கம்பெனில ஜாப் போறது அண்ட் இல்லைன்னா அப்படின்னா ஒரு டெலிவரி பாயா ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டார்ல ஒரு ஒர்க் பண்றது. அன்ஆர்கனைஸ் செக்டார்ல ஒர்க் பண்ணா அப்படின்னா growth வந்து ஃபியூச்சர்ல வந்து growth-ஏ கிடையாதுன்னு சொல்லலாம். பேமெண்ட், பிஎஃப், டிஎஃப் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் நிறைய கொடுப்பாங்க அண்ட் ஸ்ட்ரக்சர்டா ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்ற இடத்துல. பட் அட் தி சேம் டைம் வந்து ஸ்ட்ரக்சரா ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்ணாத இடத்துல இந்த அளவு கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இன்கம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த கம்பெனில வந்து இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு இன்னுமே உங்களுக்கு ப்ராஃபிட் அங்க ஷேரிங் போயிட்டு இருக்கும். அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறதுனால இப்ப எல்லாமே கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸை ஏற்படுறாங்க. எப்படி சொல்ற அப்படின்னா டெலிவரி பார்ட்னரா ஹையர் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் வர மாதிரி திடீர்னு இன்செக்ட் இல்லை. லாங் டேர்ம் அதே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்கம் இல்லை அப்படின்னா ஒர்க் பண்ண முடியாது. டார்கெட் அப்படின்ற கொடுத்ததுனால அவங்க மைண்ட் செட்ல கோல் அப்படின்ற விஷயத்த தூக்கி போட்டு அவங்களோட எந்த கம்பெனியோட கோலுக்கு ஒர்க் பண்றாங்க. அது கம்பெனியோட கோலுக்கு ஒர்க் பண்ணனால ஆட்டோமேட்டிக்கலா வந்து அவங்க லாங் டேர்ம்ல பாத்தீங்க அப்படின்னா மேசிவான டவுன்ஃபால் அமையும். ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும், நல்ல ஒரு இன்கம் வருது, எனக்கு வந்து லாங் டேர்ம்ல இதே வந்து மெயின்டைன் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் மைண்ட் செட்டை வச்சு கொண்டு வருவாங்க. பட் ஃபார்ச்சுனேட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து டவுன்ஃபால் ஆவாங்க அண்ட் அந்த விஷயம் டவுன்ஃபால் ஆகுறதுனால யூஸ் பண்றாங்க. எல்லாருமே வந்து யூத் அப்படின்ற விஷயத்த ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. யங் பிளட் அப்படின்ற விஷயத்த கம்ப்ளீட்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டு அது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு வந்து நெகட்டிவான விஷயம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு அந்த கம்பெனி கார்பரேட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே, ஃபைன். இந்த விஷயத்தை எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்னா இந்த யூத் எல்லாமே அந்த ஜாப் போகக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற விஷயத்து இல்லைனால எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு மெத்தடாடியில போறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற விஷயத்து இல்லைனாலும் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதுனால அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்ல ஒண்ணுமே அந்த என்ன விஷயத்துல அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு 10,000க்கு படிச்சிட்ட பிறகு ஜாபுக்கு போறதா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறதுனாலதான் மேசிவான ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி 20 இயர்ஸ் பிஃபோர்லாம் வந்து என்ன மாதிரி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கல. எல்லாமே அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருந்தாங்க. அன்ஆர்கனைஸ் செக்டார்னா ஒண்ணுமே இல்லை, நார்மலா வந்து ஒரு கடையில வேலை பார்க்கறதாகட்டும், ஒரு கேட்டரிங் சர்வீஸ் பண்றதாகட்டும், எல்லாமே வந்து அந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. எஜுகேஷன் ரிலேட்டடா ஹையஸ்ட் டாப் ஆஃப் த டேபிள் இல்லைனாலும் அந்த மாதிரி ஒரு டீசென்டான ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சைட்ல. பட் இட் தி சேம் டைம் வந்து எஜுகேஷன் வந்த பிறகும் நான் டீசென்டான இன்கம் போகாம டவுன்ஃபால் ஆன இன்கம் வந்து எதுக்கு போகணும், 10,000 to 15,000 ருபீஸ்க்கு ஏன் நான் போகணும், ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்சு எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்றாங்க. அப்படி இந்த கொஸ்டின் பண்ணல மேசிவான ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்கில்ல இருக்கு. அப்படி அந்த ஸ்கில் அப்படின்ற விஷயத்த வந்து டாப் ஒரு டிகிரி அப்படின்ற விஷயம் ஜஸ்ட் லைக் தட் பேப்பர் மாதிரி மாறிடுச்சு. இந்த பேப்பரை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ஆனா ஸ்கில் அப்படின்ற விஷயத்த எங்க வேணா மற்றவங்க போக முடியாது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்து இன்னும் நிறைய பேருக்கு இல்லை. அந்த மைண்ட் செட் இருக்கிற இல்லாதனால கஷ்டப்படுறாங்க இன்னுமே.
காலேஜ் லைஃப்ல வந்து இன்னும் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்ற மெத்தடாலஜி வந்து யூஸ் பண்ணாம யூட்டிலைஸ் பண்ணாம இருந்ததுனால தான் மேசிவான ப்ராப்ளம். சரி, ஓகே, ஃபைன். அந்த காலேஜ்ல ஸ்கில் லைஃப் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எக்கனாமில வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படின்னு இல்லை. நான் ஒரு 100 ஜாபுக்கு தான் இருக்கு அப்படின்னா 1,00,000 பேர் 1,00,00,000 பேர் போட்டிடுறாங்க அப்படின்னா எப்படி வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆம், எந்த அளவுக்கு வந்து அடிமட்டத்துல வந்து ஒரு ஜாபை எடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் கம்பெனிஸ் எடுப்பாங்க. அப்படி அந்த கம்பெனிஸ் எடுக்கும் போது அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க தவிர்த்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து அந்த பெனிஃபிட்ஸ் இல்லை அப்படின்னா அது கம்பெனி வந்து தூக்கி போட்டு வேற ஏதாவது பார்ப்பாங்க. அப்படி 40,000 50,000 கொடுத்து வாங்கணும் அப்படின்னா அந்த பர்சன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கணும் அப்படின்றத மைண்ட் செட்லையும் பார்ப்பாங்க. அது அந்த பர்சன் ஒர்த்தா இல்லை அப்படின்னா வேற கம்பெனி இருக்க வேற பீப்புளோ வேற ஏதாவது விஷயங்களோ பார்த்து எடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த டேக்கிள் பண்றதுக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணணும் அண்ட் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபாரின் இன்கம் ஃபாரின் கரன்சிஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு வழிமுறைகள்லாம் இருக்கு. வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறதா பண்ணணும் அந்த விஷயத்துல பண்ணலாம். பட் ஆனா இதுவே வந்து வெளிநாட்டு போய் வேலை பார்க்கறதுக்காக இந்த சுச்சுவேஷன்ல வந்து எக்கனாமி டவுன் ஆகட்டும் நிறைய கண்ட்ரிஸ் வந்து வாங்க மாட்டாங்க. நிறைய கண்ட்ரிஸ்ல வந்து வெளிநாட்டிலும் போய் ஒர்க் பண்றது வந்து நிறைய விஷயங்கள்ல ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட கொடுக்கறது இந்த டைம்ல. பட் இது வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்ல ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்ல போய் இம்பாக்ட் பண்ணலாம், நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கு. சரி, ஓகே, கல்ஃப் கண்ட்ரிஸ் போய் ஒர்க் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்கம். பட் நம்ம அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டை போகிறது மெயினான ஒரு ப்ராப்ளமே எங்க இருக்கு அப்படின்னா பிசினஸ் கிரியேஷன்ல தான். ஒரு 17 to 20 இயர்ஸ்ல 1990s எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே ஹையர் எஜுகேஷன் படிச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10th படிங்கன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து 12th படிங்கன்னாங்க. அதுக்கடுத்து காலேஜ் படிங்க, ஒரு டிகிரி படிங்க அப்படின்னா இப்போ டிகிரி 2 டிகிரி படிங்க, 3 டிகிரி படிங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல எல்லாமே போயிடுச்சு. அதை படிச்சதுனால எல்லாமே வந்து ஜாப் கிரியேஷன் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு அப்லிஃப்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்லிஃப்ட் பண்ணல எங்க ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா பிசினஸ் அப்படின்ற விஷயத்துல வந்து கொடுக்காதனால தான் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா எல்லாருமே வந்து படிக்கிறதுக்கு ஸ்கூல் கட்டி வச்சுட்டாங்க, காலேஜ் கட்டி வச்சுட்டாங்க, ஊழல் முடுக்கல. 30 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணல இந்தியா ஒரு 10 20 காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் இருந்துச்சு. பட் இப்போ 557 கிட்ட வந்து இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த அளவுக்கு எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணிட்டான். பட் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்ட பிறகு எங்க போவாங்க, அவுட்கம் எங்க, ஃபைனல் ரிசல்ட் எங்க அப்படின்ற பார்க்கல பிசினஸ் அப்படின்ற மாதிரி இல்லவே இல்லை. இப்படி ஜாபுக்கு தான் போய் ஆகணும். இல்ல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா நெக்ஸ்ட் பிசினஸ் கிரியேஷன் இல்லை. அந்த பிசினஸ் கிரியேஷன் மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா சால்வ் ஆகும். அண்ட் எக்கானமி வந்து கம்ப்ளீட்டா ஒரு டைனாமிக்காவே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிசினஸ் கிரியேஷன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து ரொம்ப பெரிய மேசிவான இம்பாக்டை கொடுக்கும். சரி, ஓகே, பிசினஸ் கிரியேஷன் பண்ணிட்டாங்க. அந்த பிசினஸ் கிரியேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அதை எந்த மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் பிசினஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பிசினஸ் இங்க இருக்க எக்கனாமிக்கே வந்து இங்க இருக்க விஷயத்தையே கொடுக்காம ஃபாரின் எக்கானமி கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்கம் கம்மி ஜென்ரேட் ஆகும். அது மட்டும் இல்ல அந்த இன்கம் பிசினஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு யூத்தை எம்பவர் பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி அந்த எம்பவர் பண்றது என்னது அப்படின்னா ஒரு டெலிவரி பார்ட்னரா யூத்தை மாத்தாம ஒரு ஸ்கில் பேஸ்டான எக்கானமியை மாத்தி அந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து மேசிவான சேஞ்ச் கொண்டு வரும். எப்படி அப்படின்னா சிம்பிளா சொல்ல போனா அமெரிக்கா வந்து ஐடி கம்பெனிஸ்லாம் அதிகமா இருக்கு. ஐடி கம்பெனி வருஷமா போயிட்டு இருக்காங்க. பட் அதுவே வந்து அந்த கண்ட்ரீஸ்ல வந்து மேக்ஸிமம் டெலிவரி பார்ட்னர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி டெலிவரிக்கு ஆப்டிட்டோ அந்த மாதிரி ஓட்டுறதாகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் அவ்வளோ இல்லை. ஏன் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக் கெரியர் க்ரோத் இருக்காது. ஒரு ஃபாரின் எக்கனாமிக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து நமக்கு க்ரோத்தே இருக்காது. நம்ம வந்ததே வேஸ்ட், ஈஸியாலே பண்ணிட்டு போயிடலான்ட்டு. பட் ஆட்டோமேட்டிக்கலா வந்து இந்தியாவில் வந்து இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறத அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு அப்படின்ற நம்ப வச்சது தான் ப்ராப்ளம். அப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட்டே இருக்கு, இந்த அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டை கொண்டு வந்தாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்கு அப்படின்னு மைண்ட் செட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய யூஸ் ஆகும். அண்ட் தேங்க்யூ.